ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம் மகாரம் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிரேவி ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, புலாவ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதுக்கு முதல்ல நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கிரேவி இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. கறிக்கிடக்கூடாது. இப்போ இது நல்லா வறுபட்டதும் நம்ம இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 4லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 150 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ இதை எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வரமிளகாயும் வறுத்து அரைச்சிருக்கோம், பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நம்ம இந்த மாதிரி வதக்கிட்டு தண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை வாசனையெல்லாம் எதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த கோவக்காயை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பத்தாமல் இருந்துச்சுன்னா செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா திக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணிப்பதமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.